முழுவதுமாக தீர்ப்பதற்கு நாம் மருத்துவம் ஒன்றை செய்ய போகின்றோம். அதற்காக 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் முதலில் நாம் நரம்பு நீக்கிய வாழைப்பூவை சேர்க்க வேண்டும். அடுத்ததாக கண்டங்கத்திரி இலைகள், அடுத்ததாக முடக்கு நீற்றான் என்று சொல்லக்கூடிய முடக்கொத்தான் இலைகள், தூதுவளை இலைகள், சீரகம், அதிமதுரம், அற்புதமான மருத்துவ குணங்கள் நிறைந்த அத்தனை மூலிகைகளும் நீரில் நன்றாக கொதித்து இப்பொழுது அற்புதமான தீநீராக மாறிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அதி அற்புதமான மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த தீநீரை மாதவிலக்கு ஏற்படுவதற்கு 10 நாட்களுக்கு முன்பாக காலை வேளை உணவிற்கு பின் சுமார் 50 மில்லி அளவிற்கு நாள் ஒன்றிற்கு ஒருவேளை மட்டும் தொடர்ந்து 5 முதல் 10 நாட்கள் அவர்களின் உடல்நிலைக்கு ஏற்ப பருகி வந்தால் படிப்படியாக வயிற்று வலி பிரச்சனை தீரும். மாதவிலக்கு ஒழுங்காக நடைபெறும். முறையற்ற மாதவிலக்கு முழுமையாக நின்றுவிடும். மேலும் பல்வேறு வகையான வயிற்று வலிகள், வயிற்று உபாதைகள் இவையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சியாக காணப்படுவார்கள். அன்பான நேயர்களே, எளிமையான மூலிகைகளை கொண்டு நாம் தயாரித்த இந்த தீநீரை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரகச்சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி
ஐயோ உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.